இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நீதிமான்களை அவர் பசியினால் வருந்த விட மாட்டேன்னு வாக்கு பண்றார். நீதிமான்களை ஒருபோதும், ஏன்னா நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லைன்னு எழுதியிருக்கு. கர்த்தர் அவர்களை கைவிடாது காத்து வழிநடத்துகிற தேவனா இருக்கார். ஆனால் துன்மார்க்கருடைய பொருளையோ தேவன் அகற்றி விடுவேன்னு சொல்கிறார். அவர்களுடைய பொருளை அவர்கள் கையில் இராதபடிக்கு அதை அகற்றி விடுவாராம். ஏன்னா அநியாயத்தினால் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அநியாயத்தினால வந்த திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. திரவியம் என்பது இங்கே பணத்தை குறிக்குது. அப்போ அநியாயத்தினாலே ஒருத்தன் பணத்தை சேகரிக்கிறான்னா அது அவனுடைய ஜீவனை, ஆத்மாவை என்னாலும் தப்புவிக்காது இல்லையா? அப்போ நித்திய ஜீவனை அடையணும்னா நம் நீதியை தான் தேடணும். கர்த்தருடைய நீதியை தேடும் போது தான் அந்த நித்திய ஜீவனை அடைய முடியும். அந்த ஆத்மாவுக்கு தேவன் இளைப்பாறுதலை தருவார். அந்த ஆத்மாவை பசியினாலே வருந்த விட மாட்டார் இல்லையா? அதனால் அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாதுன்னே சொல்கிறாரு. ஆனால் நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதியாய் நாம் நடக்கும்போது மரணமே நேரிடுகிறதானாலும் தேவன் அந்த மரணத்திலிருந்து தப்புவித்து நித்திய ஜீவனை நமக்கு தர அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதனால் அற்பமான விசுவாசிகளாக நாம் இராதபடிக்கு நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு ஒப்பானவர்களாக நாம் இருக்கிறோம் இல்லையா? தேவன் இவ்விதமாக அந்த காட்டு புல்லுக்கெல்லாம் உடுத்து வைக்கிறார்னா உங்களுக்கு உடுத்து வைப்பது நிச்சயம் அல்லவான்னு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30லேருந்து 33 வசனம் வரைக்கும் பார்க்குறோம். அப்போ மனுஷன் காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிற தேவன் இல்லையா? புறாக்களையும் பட்சிகளையும் எல்லாத்துக்கும் தேவன் போஷிக்கிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய சாயலில் இருக்கிற மனுஷர்களாகிய நம்மையும் போஷிப்பது எவ்வளோ அதிகம் இல்லையா? அதனால எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தான் நாடி தேடுகிறாங்க. ஆனால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம் தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். முதலாவது நாம் தேவனுடைய நீதியும் அவர் ராஜ்யத்தையும் நாம் தேடும்போது கர்த்தர் இவைகளை எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன்றார். தேவன் நீதி எதை நமக்கு கற்பிக்குதோ, தேவன் நியாயம் எதை நமக்கு கற்பிக்குதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நிறைவேற்றுகிறவர்களாக நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை பசியினால் வருந்த விட மாட்டார். நீதிமான்களை அவர் பசியினாலே வருந்த விட மாட்டார். சங்கீதம் 37:3 சொல்கிறார், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேவனை நம்புங்க, நன்மை செய்து கொண்டு இருங்க, தீமையை விட்டு விலகுங்கன்னு தான் சொல்கிறார். அதனால தேசத்தில் நீங்கள் குடியிருக்கணும்னா சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனத்தை உட்கொண்டு அதில் பலன் கொண்டு அவர் என்ன காரியங்களையெல்லாம் சத்திய வசனத்தின் மூலமாக நம்ம போதிக்கிறாரோ அதை நம்ம எடுத்துக்கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். இங்கே தாவீது சொல்கிறார் சங்கீதம் 37:25, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்படுவதில்லை, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதும் இல்லை, நான் அதை காணவும் இல்லைன்னு சொல்கிறார். அப்போது நீதிமானாய் உண்மையும் உத்தமமாய் கரத்தின் சுத்தத்துக்கு தக்க பலன் கர்த்தர் தருகிறார். அவனவன் கரத்தின் கிரியைகள் அவனவன் புசிக்க தேவன் அந்த கிருபையை தரார். அதுக்கு மிஞ்சி எதுவும் இல்லை இல்லையா? அதனால் நீதிமான் அவன் கைவிடப்படுவதும் கிடையாது. கர்த்தரால் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் காணவும் இல்லைன்னே தாவீது சொல்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் யோபு சொல்கிறார், பஞ்ச காலத்திலே அவர் உண்மை மறைத்து யுத்தத்தின் பட்டயத்தின் வெட்டுக்கும் அவர் விலக்கி காப்பார். பஞ்சகாலம், பசி, பட்டினி, பஞ்சகாலம் அந்த மாதிரியா வர நாட்களிலும் கர்த்தர் நீதிமானை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். மரணத்தினின்றும் யுத்தத்தில் பட்டயத்தின் வெட்டுக்கும் தேவன் விலக்கி மீட்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல் சங்கீதம் 37:25 சொல்கிறாரு, அவன் இறங்கி கடன் 26 சொல்கிறார், அவன் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான் மற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடுக்குறவனா இருக்கான்னா கர்த்தர் அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் தீமையை விட்டு விலகி மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அப்போ நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீங்கன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். அவர் அக்கிரமத்தை வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை என்றே சொல்கிறார். அதனால் அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவாங்க. ஆனால் துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் என்றே வேதவசனம் சொல்லுகிறது பார்க்குறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு இடத்துல அன்பு செலுத்துகிறவர்களே,
தேவனுக்கு பிரியமாக நீங்கள் இருக்கீங்களா? அப்போ கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன்னா சங்கீதம் 34:9-10 நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருக்கிறவர்களே, பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லைன்னே இருக்குது. கர்த்தருக்கு நாம் பயந்து இருக்கும்போது அவர்கள் குறைவுபட மாட்டாங்க. ஏன்னா சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குது. தேவனை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருக்குரிய கனத்தை செலுத்துங்க. அப்போ கர்த்தர் உங்களை பசியினாலே வருந்த விட மாட்டார். செப்பனியா 1:18 பார்க்குறோம், கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சல் அக்னியினாலே தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ கர்த்தர் வரப்போகிற அந்த மகா பயங்கரமான நாள், அது உக்கிரத்தின் நாள் இல்லையா? அந்த நாளில் அவருடைய கோபம் பற்றி எறிய போது, அந்த நாட்களில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நம்ம வழியில் அழிந்து போகாதபடிக்கு அவருடைய பாதத்தை நித்தமும் முத்தம் செய்யணுன்னே சங்கீதம் 2:12 சொல்கிறத பார்க்குறோம். அந்த நாளில் நாம் தப்புவிக்கப்படணும்னா அவருடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்ளணும். ஏன்னா அவருடைய எரிச்சல் இந்த பூமி எல்லா தேசத்தையும் அக்னினாலே அது சுட்டு எரிக்குமா, எல்லா குடிகளிலும் சடுதியில் நிர்மூலம் ஆவார்கள்னே இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை மாத்திரம் அந்த நாட்களில் தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஏன்னா எகிப்தில் கானானில பஞ்சம் உண்டான போது யாக்கோபின் சந்ததி எகிப்தில் தஞ்சம் அடைந்த போது அங்கே யோசேப்பை தேவன் பஞ்சகாலத்துக்கு முன்பாகவே அவர் அங்கே வைத்தார் இல்லையா? தன் ஜனங்களை, தன் சந்ததியை அவர் காக்கவே, அவர்களை மீட்கவே, அவர்கள் அந்த பஞ்சத்தில் வாடாதபடிக்கு தேவன் முன்பாகவே அவர் அங்கே வைத்தார். எகிப்திலே 7 ஆண்டு பஞ்சமும் 7 ஆண்டு செழிப்பும் 7 ஆண்டு பஞ்சமும் இருந்தது. அந்த செழிப்பு நாட்களில் ஞானத்தை தேவன் யோசேப்பு கொடுத்ததுனால ஆகார தானிய களஞ்சியத்தில் அவன் சேர்த்து வைத்து பஞ்ச காலத்தில் எல்லா மனுஷர்களும் திருப்தியாய் போஷிக்கும்படியாக அவர் உதவினார்னு பார்க்குறோம். அப்படி ஒரு ஞானத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அப்போ பஞ்ச காலத்திலையும் கர்த்தருடைய ஜனங்களை, நீதிமான்களை, அவருக்கு பயந்திருக்கிறவர்களை கர்த்தர் போஷிப்பார். ஆபத்து காலத்தில் அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை, பஞ்ச காலத்தில் அவர்கள் திருப்தி அடைவார்கள்னே சங்கீதம் 37:19 பார்க்குறோம். சங்கீதம் 37:18-19 பாருங்கள், தமக்கு யாருக்கு அந்த கிருபையை தராரு? அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கும் தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களையும் மரணத்துக்கு விலைக்கு தேவன் பாதுகாத்து பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கிறாருன்னு பார்க்குறோம். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குது. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கிறதுனால அவர்களை அவர் பசியினாலே வருந்த விடார் இல்லையா? எபிரேயர் 13:5-6 பார்க்குறோம். இப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்கு போதிக்கிறாரு. பஞ்ச காலத்தில் நம்மளை திருப்தியாக போஷிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பண ஆசை இல்லாதவர்களாக இருங்க, உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நான் உன்னை அப்படி நீ இருந்தீன்னா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னே சொல்கிறாரு. அதனால நம் தைரியம் கொண்டு சொல்லலாம், கர்த்தர் தான் நமக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ அந்த பஞ்சகாலம் வரும்போது மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பாதபடி கர்த்தர் நம்மை காக்க வல்லமில்லவர். ஏசாயா 33:16 அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், தன் மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமா, கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம். யார் கண்மலையாக கிறிஸ்து மேலே அவன் நம்பிக்கை வைக்கும் போது அவரே அவனுக்கு அரணும் கோட்டையுமா இருந்து உயர்ந்த அடைக்கலமாக இருந்து காப்பார். அவன் அப்போ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அப்போ உலகத்திலேயே பசியும் பட்டினியும் பஞ்சமும் உண்டானாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் போஷிப்பார். இந்த கொரோனா நாட்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேகர் பசியும் பட்டினியாக வாழ்னாலும் கர்த்தருடைய ஜனங்களை தேவன் விசேஷித்த விதமாக எப்படியெல்லாம் போஷித்து அந்த நாளில் தான் அதிகமாக ஜனங்க சாப்பிட்டாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க இல்லையா? அப்படி ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த கொள்ளை நோய் வாதை வந்த நாட்களில் கர்த்தர் அருமையாய் காத்து ரட்சித்தார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை இல்லையா? அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தவர் இல்லையா? நீதிமொழிகள் 14:32 சொல்லுது, துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான்னே வேதவசனம் சொல்லுது. ஆனால் நீதிமானே தன் மரணத்திலே அவன் நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான். என மரித்தாலும் நித்திய ஜீவனை காண்போம் என்கிற நிச்சயம் நீதிமானுக்குள்ளே இருக்கும். அதே போல் உபத்திரவத்தையும் குரோதத்தையும் தேவன் துன்மார்க்கருடைய இதை பார்க்குறாரு, அவரே அவர்களுக்கு பதில் அளிக்கிறார். ஆனால் ஏழையானவன் தனக்கு
தன்னை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அவர்களை திக்கற்ற பிள்ளைகளாய் அவர் கைவிடேன்னே சங்கீதம் 10:14 சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ திக்கற்றவர்களை, விதவைகளை, ஏழைகளை, எளியவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அவனை ஆபத்து நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், ஆபத்திலேருந்து அவனை தப்புவிப்பார்னே வேத வசனம் சொல்லுது. அதனால் இன்னைக்கு நீதிமான்களாக நீங்கள் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கீங்களா? உண்மை உத்தமமாக நடக்கிறீங்களா? கர்த்தருடைய நீதியை செய்கிறீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறீங்களா? அப்போ உங்களை தேவன் பசியிலே வருந்து விடார். உங்கள் சந்ததியும் தேவன் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு வேண்டிய அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அந்த நாளில் தேவன் போஷிப்பார். ஆனால் துன்மார்க்கர்களுடைய பொருட்களை எல்லாம் தேவன் அகற்றி விடுவேன்னு சொல்கிறார். ஏன்னா துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. ஆமீன்.